கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களைச் சுற்றி திரளான ஜனங்கள் நெருக்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜன கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதுக்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி அவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கர்த்ததாமே இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேத பகுதியை நாங்கள் வாசித்திருக்கிறோம். உம்முடைய வசனம் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. நீர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராகவே இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத பகுதியின் வாயிலாக நீர் எங்களோட பேசும். உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியா எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. அப்படியே நீ செய்வீரதுக்காக நன்றி. அப்படியே மறைத்து நீ வெளிப்படும். எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேத பகுதியை நம்ம வாசித்தோம். இந்த வேத பகுதியை நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷ நூலையும் நீங்க வாசிக்கலாம். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷ நூலிலும் நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இதே சம்பவத்தை அங்க பார்க்கிறோம். அதே போல லூக்கா 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால் இந்த சம்பவத்தை அங்கே நாம் காண்கிறோம். ஆகவே இந்த 3 எழுத்தாளர்களும் இந்த சம்பவத்தை தங்களுடைய புத்தகத்திலே அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிபன் இருக்கிறான், ஒரு இளைஞன் இருக்கிறான். அந்த இளைஞன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டீங்கன்னா, அவன் பிசாசு பிடியில இருக்கிற ஒரு மனிதன். அவனுக்கு சந்திர ரோகம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. சந்திர ரோகி என்று சொன்னா வலிப்பு நோய் என்று அர்த்தம். வலிப்பு நோயுடைய ஒரு இளைஞன். இவனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புத செயலை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தபோது அவர் பல அற்புதங்களை செய்தார். இந்த ஒரு சம்பவமும் அந்த அற்புதங்களின் வரிசையிலே கடந்து வருகிறதா இருக்கிறது. இயேசு இந்த வாலிப தம்பியுடைய வாழ்க்கையில செய்த அதிசய செயல்களை நாமும் தியானிக்க இருக்கிறோம். இயேசு இன்றைக்கும் அதிசயம் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். இந்த சம்பவத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் மலையிலே தம்முடைய 3 அப்போஸ்தலர்களோடு அங்கே இருக்கிறார். 3 அப்போஸ்தலர்கள் யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. இவர்களோடு சேர்ந்து அவர் மலைக்கு செல்கிறார், மலை உச்சிக்கு செல்கிறார். அங்கே அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறார். அந்த மறுரூப காட்சியெல்லாம் பார்க்கறாங்க. அடுத்த நாள் அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்குறாங்க. இறங்கி கீழே வரும்பொழுது மலை உச்சியின் அனுபவத்திலிருந்து அப்படியே கீழே பள்ளத்தாக்கின் அனுபவத்துல வரும்பொழுது அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஜனங்கள் எல்லாம் ஒரு கூட்டமா கூடியிருக்கிறாங்க. இயேசு வர்றதை பார்த்தாங்க. உடனே ஜனங்கள் எல்லாம் ஓடோடி வராங்க. அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு ஜனங்கள் எல்லாம் பிரமித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு சைடு வேதபாரகர்கள் மற்ற 9 சீஷர்களோடு தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு பிசாசு பிடித்த ஒரு இளைஞன், அவனை சீஷர்களால் விடுவிக்க முடியல. அவர்களுடைய இயலாமை, தோல்வியை அவங்க பார்க்கறாங்க. வேதபாரகர்கள் தர்க்கம் பண்றாங்க. இந்த காட்சி அப்படி நடக்கும்போது தான் இயேசு தம்முடைய 3 அந்த பிரதான சீஷர்களோடு கீழே இறங்கி வருகிறார். அப்போ வேதபாரகர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஏன் என் சீஷர்களோட தர்க்கம் பண்றீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் ஓடோடி வராங்க. அது நடுவில் இருந்து ஒரு தகப்பனார் வருகிறார். அந்த தகப்பனார் ஒரே சத்தமிட்டு இயேசு நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன விண்ணப்பம் பண்றாருன்னா, போதகரே, ஆண்டவரே, என் மகன் சந்திரரோகியா இருக்கான். ஒரு ஊமையான ஆவி அவனை பிடிக்கிறது, அடிக்கடி அலைக்கழிக்கிறது. அந்த ஆவி இந்த என் மகனை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, தரையிலே தள்ளுது. தரையிலே தள்ள வச்சு நுரை தள்ள வைக்கிறது, அலைக்கழிக்கிறது, அடிக்கடி தீல தண்ணீர்ல எல்லாம் விழ வைக்குது. இது எப்பத்துல இருந்து நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிறு வயசுல இருந்தே இது நடக்குது. இப்ப வாலிப பையன் ஆயிட்டான். இது வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த வேதனையை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டு இந்த விண்ணப்பத்தை கேட்டார். கேட்டு அந்த சந்திர ரோகிய அந்த வாலிப தம்பிய ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். பிசாசின் பிடியிலிருந்து அந்த மகனை சொஸ்தமாக்கி அவனுடைய நோயிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த மனிதனை ஆசீர்வதித்தார். இந்த ஒரு பெரிய அதிசயத்தை கண்டு ஜனங்கள் பிரமித்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்துல முக்கியமான நபர்கள் யார் என்று பாத்தீங்கன்னா, இந்த வாலிப தம்பி, பிசாசு பிடியில் இருக்கிற இந்த வாலிப தம்பி, இவன் தான் முக்கியமான ஒரு நபர். இவன் வாழ்க்கையில தான் தேவன் அற்புதம் செய்கிறார். 2வது அவருடைய தகப்பனார். 3வது இந்த அற்புத செயலை செய்ய முடியாம தோல்வி அடைந்த சீஷர்கள். அதே போல அங்கிருந்த வேத பாரகர்கள். இன்னும் அடுத்த கூட்டம் என்னன்னா, வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம். தேவனுடைய சமூகத்துல எதுக்காக மட்டும் ஓடி வரும்? அற்புதத்தை மட்டும் பார்க்கணும்னு ஓடி வர்ற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க. இதுதான் இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கிற நபர்கள். நம்ம இந்த சம்பவத்தின் மூலமாக சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர் தான். அற்புதம் மட்டும் செய்கிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையே மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயமான செயல்கள் நடப்பித்து அவரோட நாம் நெருக்கமா இருக்கணும்னு விரும்புகிறார். அதைதான், அந்த செய்தியை தான் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிசாசு பிடித்திருந்த மகனை குறித்து 3 ஆக்கியோன்களும்
3 எழுத்தாளர்களும், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும் எழுதினது என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசு பிடித்திருந்த இந்த நபர் ஒரு இளைஞன் ஒண்ணு. 2வது, இவன் சந்திரரோகியா இருக்கிறான் என்று மத்தேயு 17:18 நீங்க இதை வாசிக்கிறீங்க. அது மட்டுமல்ல, இந்த வாலிபனுக்கு இந்த வியாதி எப்பத்துல இருந்து இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிறு வயதிலிருந்து இருக்கிறது என்று பார்க்கிறோம். சின்ன வயசுல இருந்தே வருது. ஆனா இந்த வியாதியின் காரணம் என்ன? இந்த வியாதி வந்ததற்கு காரணம் என்ன? பிசாசு இந்த வாலிப தம்பிய ரொம்ப அலக்களிக்கிறான். அப்போ வியாதி வருவதற்கு பிசாசின் செயல்களும் காரணம். எல்லா வியாதியும் பிசாசின் செயல்கள்னால வர்றதில்ல. சில வியாதிகள் நம்ம நினைப்போம் இது சந்திர ரோகி, வலிப்பு நோய். ஆனா அது வலிப்பு நோய் அல்ல. வலிப்பு நோய் என்பது நமக்கு வெளிப்படையா பார்க்கிறது. ஆனா அது எதனால வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பிசாசினால் வந்த செயல், பிசாசின் கிரியை. ஆகவேதான் இந்த தம்பியை குறித்து அவங்க தகப்பனார் சொல்லும்போது சொல்வார், இவனுக்கு ஒரு ஊமையான ஆவி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்ப இந்த சந்திர ரோகி இல்ல இந்த மனிதன், இந்த வாலிப தம்பிக்கு அந்த பொல்லாத அந்த அசுத்த ஆவி பிடிக்கும் போது அவன் ஊமையானா இருக்கான். இந்த தகப்பனாராவது ஊமையான் தான் சொன்னாரு. ஆனா இயேசு என்ன சொன்னாருன்னா, ஊமையான செவிடான ஆவின்னு சொல்றாரு. அப்ப இந்த வாலிபனை தாக்கினது என்னது? ஊமையான ஆவி, செவிடான ஆவி. அதனால ஆண்டவர் கட்டளையிடும் போது என்ன சொன்னாரு? ஊமையும் செவிடுமான ஆவியே. அப்போ 2 விஷயத்தை சொல்ற. அப்ப இந்த தம்பியால என்ன செய்ய முடியல? கேட்கவும் முடியல, பேசவும் முடியல. 2 குறைகள் இந்த மனிதன் காணப்படுது. பாருங்க, பிசாசு ஒரு மனிதனை அலக்களிக்கும் போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்களேன். இன்னும் இந்த பிசாசு செய்யற செயலை உங்களுக்கு காட்டுறேன். என்னெல்லாம் செய்யறான் பாத்தீங்கன்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, இந்த நோய் வாய்ப்பட்ட இந்த வாலிப தம்பி இந்த பிசாசு அலைக்கழிக்கும் போது அவனுக்கு என்ன உண்டாகுதுன்னு கேட்டா, கொடிய வேதனை உண்டாகுது. எப்படி? கொடிய வேதனை ஒண்ணு. 2வது, இது அடிக்கடி இவனை எங்க போய் தள்ளுது? தீயில, தண்ணீர்ல விழ வைக்கிறான். இது மத்தேயு 17:15 வாசிக்கிறீங்க. அதே போல மார்க் அதனுடைய 18ஆம் வசனத்தை கவனிங்க. அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அப்போ அலைக்கழிக்குது, அவன் நுரை தள்ள வச்சு வைக்கிறது. நுரை தள்ள மட்டும் இல்ல, இவனை இதனால எண்ணத்துக்குள்ள ஆக்குது, சோர்வுக்குள்ள ஆக்குது. இவர் சோர்ந்து போகிறவனாய் காணப்படுகிறான். அது மட்டுமல்ல, மார்க் இன்னும் அழகா குறிப்பிடும் போது சொல்வாரு, அந்த தகப்பனார் சொல்றத காரியத்தை கவனிங்க. 22ஆம் வசனம், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. இவனை கொல்லும்படிக்கு. அப்ப பிசாசுடைய வேலை என்ன? வேதனைப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அலைக்கழிக்கிறது மாத்திரமல்ல, கொல்லுகிற வேலையை செய்யறான். லூக்கா எழுதும்போது என்ன எழுதுவார்னா, லூக்கா 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அந்த ஆவி அவனை பிடிக்கும் போது அவன் என்ன ஆகுறான்? அலறுகிறான். அப்ப பிசாசினுடைய அந்த கிரியைகளை கவனிங்க. என்னெல்லாம் செய்யறான்? முதல்ல அவனுக்குள்ள ஒரு வியாதியை கொண்டு வர வைக்கிறான். இந்த வலிப்பு நோய் வருகிறது. அவன் சரீரத்துல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த சரீரல பாதிப்பு ஏற்படுகிறது. என்ன ஆகுதுன்னா, மனதளவுல பாதிக்குது. அவன் கொடிய வேதனைக்குள்ளாகிறான். இவன் கொடிய வேதனை மட்டுமல்ல, அவனை பேசவும் வைக்க விடல, அவனை கேட்கவும் வைக்க முடியாத அளவுக்கு அவனை பாதிச்சிருக்கிறது. இன்னும் ஒரு விதத்துல சொன்னா, இந்த வேதனை வரும்போது அவன் என்ன ஆகுறான்? அலறான். அப்படியே இந்த அலறுதல் எப்போ வரும்? சமாதானம் இல்லாத நிலையில, பயமுள்ள சூழ்நிலையில தான் நீங்க அலறுவீங்க. அப்ப பிசாசு என்ன செஞ்சான்? இந்த மனிதனை இந்த அளவாக வேதனைப்படுத்தி தேவனோடு உள்ள தொடர்பையும் அற்று போக பண்ணி, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு
ஆண்டவரோடு பேச முடியாதபடிக்கு அவனை செவிடனாகவும் அவனை ஊமையனாகவும் மாத்தினது மாத்திரமல்ல, அவனை அலைக்கழிக்க பண்ணி அவனை அலற பண்ணுது. அப்போ அந்த பயம், அதனாலதான் 1 யோவான் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. பயமானது வேதனை உள்ளது. இப்ப பயமானது எப்படிப்பட்டது? வேதனை உள்ளது. இவனுக்குள்ள பயத்தை பிசாசு போட்டான். அதனால அலறான், அப்படியே அலறான். இன்னும் சொல்ல போனா அலறது மட்டும் இல்ல, இவனை அடிக்கடி தீயில தள்ளுறான், தண்ணீர்ல தள்ள வைக்கிறான். எதுக்கு அப்படின்னு கேட்டா, இவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும். பிசாசுடைய வேலை என்ன? யோவான் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். பிசாசுடைய வேலை என்ன? திருடணும், கொல்லணும், அழிக்கணும். அவன் யாரு? அவன் கள்ளன், அவன் கொள்ளைக்காரன். இயேசு தாமே சொன்னான். அவன் பிசாசு இந்த வாலிப தம்பிய கொல்லணும்னு எத்தனை பண்றான். இதான் கடைசி லக்கு. இது அழகா இந்த சம்பவத்துல ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். பிசாசினால் ஏற்பட்ட வியாதி. அப்போ பிசாசு எவ்வளவு மோசமானவன் என்பதை பாருங்க. ஆனா நமக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. என்னது? இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அதைதான் அவர் தத்ரூபமாக அவங்களுக்கு வெளிப்படையாக செய்து காட்டினார். இந்த வாலிப தம்முடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுத்து சொஸ்தமாக்கி அதை வெளிப்படுத்தினார். இயேசு இந்த உலகத்துல வந்த நோக்கம் என்ன? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வந்த நோக்கமே என்ன? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. பிசாசுக்கு இன்னொன்னு ஒரு பேர் என்ன தெரியுமா? அவன் பயத்தை கொடுக்கிறவன், பயத்தை நமக்குள்ள கொண்டு வர்றவன், மரண பயத்தை கொண்டு வருகிறவன். அந்த மரண பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவனுடைய கிரியைகளை அழித்து போட்டார். அவன் தலையை நசுக்கி போட்டார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அவனமாய் தான் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அப்போ நமக்கு ஒரு நல்ல நற்செய்தி இருக்கிறது. பிசாசின் கிரியைகள் எந்த அளவுக்கு மோசமா இருந்தாலும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவர் தம்முடைய வல்லமையை நம்மேல் பயன்படுத்தினால் நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயம் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அப்போ இங்க இந்த பிசாசு பிடித்த இந்த மகனுடைய நிலையை உங்களுக்கு காட்டினேன். இவனால எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில காணப்படுகிறான். அடுத்தது, நீங்க இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் சில நபர்களுக்கு இங்கே சத்தியத்தை, தம்முடைய செய்தியை சொல்ல விரும்பினார். 1, தகப்பனாருக்கு இந்த செய்தியை சொல்ல விரும்பினார். 2வது, சீஷர்களுக்கு இந்த செய்தியை சொல்ல விரும்பினார். முதல்ல நான் சீஷர்கள் எடுக்கிறேன். இந்த 9 சீஷர்கள் கீழே இருந்தாங்க இல்லையா? இயேசு இப்போ மர்ருவ மலையில இருந்து கீழே இறங்கி வரார். கீழே 9 சீஷர்கள் இருக்கிறார்கள். அந்த 9 சீஷர்களால இந்த பிசாசு பிடித்த மனிதனை சொஸ்தமாக்க முடியல. ஆகவேதான் வேதபாரகர்கள் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஓடி ஓடி வராங்க. இந்த தகப்பனார் கூட இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் இயேசுவிடம். சொன்னார், உங்க சீஷர்ட்ட கொண்டு வந்தேன், அவங்களால இது கூடாம போயிற்று என்று சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்ன? ஆண்டவர் தம்முடைய சீஷர்ல கடிந்து கொண்டு அவர்களுக்கு சில வார்த்தைகளை சொன்னார். அதை தான் நம்ம இங்க மார்க் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனிங்க. விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். கொஞ்சம் மத்தேயு என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கவனிங்களேன். மத்தேயு அதனுடைய 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். அப்போ நீங்க கவனிங்க, சீஷர்ல முதலாவது கடிந்து கொள்கிறார். ஏன் சீஷர்களுக்கு
சீஷர்ல பார்த்து கடிந்து கொள்ள, எல்லாருக்கும் முன்னாடியும் ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி தான் கடிந்து கொள்றார். ஏன் கடிந்து கொள்றார் அப்படின்னா, இந்த சீஷர்களுக்கும் ஆண்டவருக்கும் அந்த உறவு சரியாக இல்லை. ஆண்டவர் சீஷர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் அழகா பதிவு செய்வார். மார்க் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்ப ஆண்டவர் தம்முடைய 12 அப்போஸ்தலரை ஏன் தெரிந்து கொண்டு அவங்கள தம்முடைய அந்த அப்போஸ்தலராக ஏற்படுத்தினார்? இந்த கனமான ஊழியத்தை ஏன் வச்சார் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவர்கள் தேவனோடு இருக்கணும். இயேசுவோடு 24 மணிக்கூர் நேரமும் அவரோட கூட இருக்கணும் தான் விரும்பினார். அதுக்கு பிறகுதான் அவர்கள் பிரசங்கம் பண்ண அனுப்பணும். அதுக்கு பிறகுதான் அவர்கள் மூலமாக வியாதிகளை குணமாக்கணும். அதுக்கு பிறகுதான் பிசாசு பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கணும் என்ற அதிகாரம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இவங்க அதிகாரம் பெற்ற பிள்ளைகள் தான். சீசர்களால் பின்ன ஏன் அந்த வியாதியஸ்தனை சுகமாக்க முடியவில்லை? ஏன் இந்த வாலிபனை அவர்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க முடியவில்லை? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு காணப்பட்ட அவிசுவாசம் தான். இவர்கிட்ட காணப்பட்ட அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என்ன அந்த பதிலை எப்படி சொல்றாரு கவனிங்க. இந்த சம்பவத்துல ஃபர்ஸ்ட் கடிந்து கொள்றாரு. அவிசுவாசம் உள்ள மாறுபாடுள்ள சந்ததியே. யார பார்த்து? சீசர்ல பார்த்து. எந்த சீசர்ல பார்த்து? தான் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்தாரே அந்த சீசர்ல பார்த்து. தம்மோட அவர்கள் எப்பொழுது இருக்கணும்னு வாஞ்சித்தாரு அந்த சீசர்ல பார்த்து சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, நான் எவ்வளவு நாள் தான்ப்பா உங்களோட கூட இருக்க போறேன், நான் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கணும்னு விரும்புறேங்க. நம்ம கூட அப்படித்தானே அநேக நேரங்களை நம்ம என்ன செய்யறோம், அதிகாரம் எல்லாம் பெற்றுறோம், பிள்ளையாகும்படியான அதிகாரம் எல்லாம் பெறுறோம். ஆனா இன்னும் ஆண்டவரோட என்ன இல்ல, சரியான உறவு இல்ல. ஆண்டவரோட சரியான உறவு வைக்காம நீங்க ஒரு நாளும் தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. பிசாச ஓட்டுறதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு, அற்புதம் செய்யும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா அது செயல்படணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது உண்மையாவே தேவன் எஜமான் விரும்புகிறவனமாய் அது ரிசல்ட்டை கொடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா, நிச்சயமாகவே தேவனோடு நமக்கு நல்ல உறவு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். அப்ப இவங்களுடைய அவிசுவாசத்துக்கு காரணம் என்ன? எல்லாரும் போயிருவாங்க. போன பிறகு சீஷர்கள் தனியா வந்து கேட்பாங்க, ஆண்டவரே எங்களால் ஏன் இந்த இந்த செயலை செய்ய முடியல, இந்த பிசாசு பிடித்த இந்த மனிதனை ஏன் சுஸ்தமாக்க முடியல அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்தார். அந்த பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து, நல்ல சீஷர்கள் தான், கடிந்து கொண்டா கூட கோவிச்சுக்கல, எல்லாருக்கும் முன்னாடி இப்படி கடிந்து கொண்டாரு அப்படின்னு கோவிச்சுக்காம இயேசுவிட தனித்து வந்து அதை துரத்தி விட ஏன் கூடாம போயிட்டு, இயேசு 3 ஆண்டு இவங்களோட இருக்காரு, ஆரம்பத்திலே அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆண்டவரே ஏன் எங்களால அந்த அந்த வாலிபனை சொஸ்தமாக்க முடியல? உடனே ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? அதற்கு இயேசு டக்குன்னு ஒரு போடு போட்டாருங்களா, ஒரு குட்டு கொடுத்தாருங்களேன், உங்கள் அவிசுவாசத்தினால்தான். இவங்க ரொம்ப தெரியாத மாதிரி கேட்கிறாங்க, ஆண்டவர் ஒரு போடு போடுறாரு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான். நல்லா கவனிங்க, எப்போ அவிசுவாசம் நமக்குள்ள குடிக்கொள்ளும்? எப்போ தேவனோட நமக்கு உறவு இல்லையோ. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, அந்த ஐக்கியம் ஆழமான ஐக்கியமா இல்லாவிடில் விசுவாசத்துல நாம் பலவீனர்களாய் மாறிவிடுவோம். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா நாம் விசுவாசத்துல பலவீனர்களாய் மாறிவிடுவோம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்றார், அவிசுவாசத்தினால் தான் சொல்லிட்ட பிறகு சொல்றாரு, இந்த வகை இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும்
புறப்பட்டு போகாது. அப்படின்னா நீங்க நல்லா ஜெபிக்கல, உபவாசம் எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. உபவாச ஜெபம் மிக மிக அவசியம். ஏன் உபவாச ஜெபம் அவசியம்? உபவாச ஜெபம் எதை காட்டுகிறது? நம்முடைய மனதை தேவ சமூகத்தில் தாழ்த்துவது, நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் தாழ்த்துவது, நம்மை ஆண்டவர்ட்ட முற்றிலுமா சரண்டர் பண்ணி, ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறோ நீர் செய்யும் ஆண்டவரே என்று அர்ப்பணிக்கிறது தான் உபவாச ஜெபம். பேதுரு, யோவான், யாக்கோபை ஆண்டவரால் மறுரூப மலைக்கு அழைத்து செல்ல முடியும் என்றால் ஏன் இந்த 9 அப்போஸ்தலரையும் கூட்டி செல்ல முடியவில்லை? ஏன்னா அவர்கள் 3 பேரும் ஆண்டவரோடு நெருக்கமா இருந்துட்டாங்க. யோவானை குறித்து வாசிக்கிறோம், யோவான் எப்பொழுதுமே இயேசுவின் மார்பிலே அப்படியே சாய்ந்திருப்பார். பேதுரு, யாக்கோபு ஆண்டவரோடு நெருங்கி இருந்தார்கள். ஜபத்திலே, உபவாசத்திலே நெருக்கமா இருந்தாங்க. இன்னைக்கு நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில இந்த உபவாசம் எதுக்கு தேவைன்னு கேட்டா, நம்மை தேவ சமூகத்தை தாழ்த்துவதற்கும் அவரை தேடுவதற்கும். என் தேவன் எப்படிப்பட்டவர், அவரை இன்னும் நான் அறியணும். உபவாசத்தோடு ஜபத்தோடு தேவனை தேடின அப்போஸ்தலனாகிய பவுலால் ஜெயில்ல சிறை கைதியாய் இருக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக பல பாடுகள் துன்பங்கள் அனுபவிக்கும் பொழுது தைரியமாக சொல்ல முடிந்தது, நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று அறிவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருந்தார். ஆண்டவரை தேடுவதிலே அதிகமான நேரம் எடுத்தார். அதனால அவர் சொன்னாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் இதை அறிந்துணர நான் வாஞ்சிக்கிறேன். அதுக்காக நான் லாபமானவைகளை கூட நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரை தேடினார். அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள்லாம் வாசித்து பாருங்க. அவர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஜபம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பலப்படுத்தும். ஜப ஜீவியம் மிக மிக அவசியம். இப்ப சீஷர்ல பார்த்தோம்னா, சீஷர்ல உங்களால ஏன் செய்ய முடியலன்னா இது உங்களுடைய அவிசுவாசம் தான் காரணம். அந்த அவிசுவாசம் ஏன் வந்தது என்று சொன்னா, நீங்க ஜப வாழ்க்கையில குறைவுபட்டவர்களா இருக்கிறீர்கள். இன்னைக்கு அநேகருடைய ஜீவியத்துல தேவன் அற்புதத்தை செய்ய முடியாததுக்கு காரணம், தேவன் அநேகருடைய வாழ்க்கையின் மூலமாக செயல்பட முடியாததற்கு காரணம், அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற நிர்விசாரம், அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஜபமின்மை, அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற உபவாசம் எடுக்காம தன்னை தாழ்த்தாம இருக்கிற காரியங்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு அவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம் என்று எதிர்பார்க்கிறார். எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்ன, ஆதியிலிருந்த அன்பை நீ விட்டாய். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டு முதல் செய்தி யாருக்கு கொடுக்கிறாருன்னா சீஷர்களுக்கு தான் கொடுக்கிறாரு. எந்த சீஷர்கள்? தாம் தெரிந்து ஏற்படுத்தின சீஷர்கள். எதுக்காக தெரிந்து ஏற்படுத்தினார்? தன்னோடு இருக்கும்படியாக, தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் ஏற்படுத்தினார். அந்த சீஷர்களுக்கு தான் முதல் செய்தியை கடந்து போகிறது. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக இருக்கலாம். நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். இந்த செய்தி நமக்கும் நேராக கடந்து வருகிறது. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த தோல்வி, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை அப்படின்னு நீங்க ஆண்டவர் பார்த்து கேள்விகளை கேட்கிற சூழ்நிலை வருகிறதா? ஆண்டவர் இப்பொழுது கூட சொல்லுகிறார், உன்னுடைய அவிசுவாசத்தினால்தான். என் வார்த்தையை நீ இன்னும் முழுமையா நம்பல, என்னை நீ முழுமையாக தேடல, உபவாசத்தினால ஜபத்தினால என்னை தேடாமல் போனதுதான் அதற்கு காரணம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரித்து கண்டிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாய் மாறும்படியாய் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்போம், ஆண்டவரே என் விசுவாசத்தை அதிகரியும், நான் உம்மோட இன்னும் அதிகமாக உபவாசத்திலும் ஜபத்திலும் நான் நிலைத்திருக்க உம்மை அந்த ஒன்னமாய் தேட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை எடுத்து பயன்படுத்துவார். இதே அப்போஸ்தலர்கள் தான் தேவன் பிற்பாடு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய் நிப்பாட்டினார், ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு முதல் செய்தி சீஷர்களுக்கு. இரண்டாவது செய்தி யாருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, வேத பாரகர்களுக்கு. ஆண்டவர் வேத பாரகர்களை பார்த்து கேட்கிறாரு. மார்க் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்த போது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். வேத பாரகர்னா யாரு? வேதத்துல பாராங்கம் பெற்றவர்கள், அதாவது நிபுணர்கள், வேதத்தை நல்லா கற்று தேறினவர்கள். அவங்கதான் வேத பாரகர்கள் இல்லையா? இவங்க தம்பட்ட அடித்துக் கொள்வார்கள். எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவரை பற்றி சூப்பரா தெரியும், மற்றவங்களை காட்டிலும் எனக்கு அதிகமாக தெரியும் என்று சொல்லி பெருமை அடிக்கிறவர்கள். வேத பாரகர்கள் உண்மையா என்ன செஞ்சிருக்கணும்? தங்களை தேவ சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு போதிச்சிருக்கணும். இப்போ இந்த வியாதியோட இருக்கிற இந்த தம்பிக்கு வேத பாரகர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? உதவி செஞ்சிருக்கணும். அவங்க தகப்பனாருக்கு உதவி செஞ்சிருக்கணும். அந்த தகப்பனாருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு அவங்க வசனத்தை சொல்லி கொடுத்திருக்கணும். சொல்லி தரல. மாறாக இவங்க தங்க வேலையை விட்டுட்டு தங்களுக்கு வேலை அல்லாத வேலையில போய் அதுல ஈடுபடுத்திக்கிட்டாங்க. என்ன வேலை? சீசர்கிட்ட போய் தர்க்கம் பண்ற வேலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கிரிட்டிசைஸ் பண்ற வேலை இருக்கு பாத்தீங்களா? அவங்க ஊழியமும் செய்ய மாட்டாங்க, ஆனா ஊழியம் செய்யறவர்களை பார்த்து என்ன செய்வாங்க? தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை சுட்டி காட்டணும், தப்பு இல்ல. ஆனா முதல்ல நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும், நான் எங்க இருக்கேன், நான் ஆண்டவருடைய வேதத்தை போதிக்கிறவனா இருக்கிறேனா, எந்த நோக்கத்தோட தேவன் என்னை சிருஷ்டித்தாரோ, எந்த நோக்கத்தோட என்னை வைத்தாரோ அந்த காரியத்துல நான் உண்மையா இருக்கேனான்னு பார்க்கணும். இந்த வேத பாரகர்கள் உண்மையா இருந்திருப்பாங்கன்னா நிச்சயம் முதல்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அந்த வியாதியஸ்தனுக்காக கரிசனை எடுத்திருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க, அவங்க தகப்பனை விசாரிச்சிருப்பாங்க. அதை செய்யல. மாறாக சீஷர்கிட்ட போய் தர்க்கம் பண்றாங்க. ஏன்னா சீஷர்கள் இப்ப தோல்வி அடைஞ்சிட்டாங்க பாத்தீங்களா? தோல்வி அடைஞ்ச உடனே விமர்சனம் ஸ்டார்ட் ஆயிரும். எப்பண்டா இவன் விழுவான்னு பார்ப்பாங்க. நல்ல கவனிங்க, வேத பாரகர்களுக்கு ஒரு செய்தி. நீங்க ஏன் தர்க்கம் பண்றீங்க? உங்களுக்கு நான் தர்க்கம் பண்றதுக்காக வச்சேன்? நீங்க வேத வசனத்தை நீங்க எப்படி போதிச்சிருக்கணும்? நல்ல தெளிவாக போதித்திருக்கணும். எஸ்ரா என்னும் வேத பாரகன் இருந்தான். அந்த வேத பாரகன் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இதுதான் வேத பாரகனுடைய வேலை. வேத பாரகன் என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல வேதத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கணும். இரண்டாவது, அதன்படி இவர்கள் செய்திருக்கணும். மூன்றாவது, இஸ்ரவேலர்களுக்கு தேவனுடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் போதிச்சிருக்கணும். இந்த வேலையை செய்யல, தர்க்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இரண்டாவது செய்தி வேத பாரகருக்கு போயிடுச்சு. மூன்றாவது செய்தி யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகப்பனாருக்கு போகுது. இப்போ மார்க் மட்டும்தான் இத குறிப்பிடுவார். மீதி 2 எழுத்தாளர்களும் இதை குறிப்பிடல. மத்தேயும் குறிப்பிடல, லூக்காவும் குறிப்பிடல. தகப்பனுக்கு ஒரு செய்தி. இப்ப பாருங்க, தகப்பன் முதல்ல என்ன செய்யறாருன்னா, இயேசு வந்த உடனே அவரை நோக்கி ஓடோடி போறாரு. இயேசு முதல்ல என்ன சொல்றாருன்னா, போதகரே என்று அழைக்கிறார். போதகரே என்று சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்ப இயேசு இந்த தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு என் மகனை அழைத்து வர சொல்றாரு. இந்த மகன் வரான். மகன் வந்த உடனே அப்படியே பிசாசு அலைக்கழிக்குது, அவன் கீழே விழுறான். விழுந்த உடனே அப்படியே விட்டுட்டாரு. பிசாசுனால அலைக்கழிக்கப்படும் போது தேவன் எதுவும் செய்யல, இயேசு இப்ப ஒண்ணும் செய்யல. இப்ப யாரை பார்த்து பேசுறாரு கேட்டீங்கன்னா, அந்த தகப்பனை பார்த்து பேசுறாரு. தகப்பனை பார்த்து என்ன பேசினாரு? 21ஆம் வசனம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தனம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் இப்படி
நீர் ஏதாகிலும், வார்த்தையை கவனிங்க, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். உதவி கேட்கிறத எப்படி கேட்கிறாரு? ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். சீசர்களால் துரத்த முடியலன்னு டைரக்டா சொல்ல தெரியுது, ஆனா தன்னை பார்க்கல. இயேசு எப்படி பார்க்கிறாருன்னா, இந்த 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 இவனுடைய பதிலை கேட்ட உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, தகப்பனே உனக்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை? விசுவாச குறைவு. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த தகப்பனை பார்த்து ஆண்டவர் கொடுத்த கடிந்து கொண்ட வார்த்தை என்னன்னா, நீ விசுவாசத்திலே குறைவுள்ளவனா இருக்கிறாய். இந்த வியாதி வந்திருக்கு, ஆனா இன்னும் நீ என்னோடு சரியான உறவு வைத்துக்கல. என்கிட்ட இருந்து அற்புதம் எதிர்பார்க்கிற, ஆனா அற்புதம் எதிர்பார்க்கிற உன்னுடைய வாழ்க்கையில என்ன இப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்ச இல்ல. அதனால்தான் உன்னால விசுவாசிக்க கூடல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் மேல் நமக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க முடியும். நமக்கு தெளிவா தெரியும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் குறித்த அறிவு பெற்றுக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் குறித்த அறிவுல வளருகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கணும். இந்த தகப்பனாருக்கு ஒரு செய்தி போது, இன்னைக்கு எத்தனையோ தகப்பனார் இப்படிதான் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த வாலிப தம்பியை போல எத்தனையோ தகப்பனார், எத்தனையோ வீட்டுல பெற்றார்கள் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். என் பையன் கொடிய வேதனையில இருக்கான், பிசாசு அவனை அலக்களிக்குது, அவனை கொல்ல வேண்டும் என்று எத்தனைத்து தீவிரித்து செயல்படுகிறது அப்படின்னு நிறைய தகப்பனார் சொல்றாங்க. ஆனா அவங்க செய்ய வேண்டிய வேலையை இன்னும் செய்யல. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த அவல நிலை காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தார். நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரோட சரியாக வைத்துக்கொள், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உடனே இந்த தகப்பனார் என்ன செஞ்சார்னா, ஆண்டவர் கடிந்து கொண்ட போது ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்படி சொன்ன உடனே இந்த தகப்பனார் உடனே தன்னை தாழ்த்தி, இந்த தகப்பன்ட்ட நம்ம காண வேண்டிய ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இதையும் நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. அவிசுவாசம் இருக்குன்னு சொன்னேன், ஆனா இந்த தகப்பனார்ட்ட காணப்பட்ட நல்ல குணாதிசயங்களையும் நீங்க பார்க்கணும். என்ன நல்ல ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு அதனுடைய 17ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜன கூட்டம் திரளா இருக்கு, திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பாருங்க, இந்த தகப்பனார் இயேசுவிடம் ஓடோடி வந்து எப்படி அவர் அணுகிறார் தெரியுமா? முழங்கால் படியிட்டு. எப்படி எப்படி இயேசுவ அணுகிறார்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். நல்ல குணம் தானே? ஒரு பயபக்தி இருக்கு. ஜனக்கூட்டம், ஒரு திரளான ஜனம், அதன் மத்தியில முழங்கால் படின்னு சாதாரண விஷயம் இல்ல. இது அவருடைய தாழ்மையை காட்டுகிறது. இந்த தாழ்மையினால மாத்திரம் நம்ம விசுவாசத்துல வளர்ந்துட முடியாது. இந்த தாழ்மையோட சேர்ந்து என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிதல் இருக்கணும். இந்த கீழ்ப்படிதலை நம்ம எங்க பாக்குறோம்? இப்ப இயேசு இந்த இந்த தகப்பனுடைய ஜபத்தை, ஆரம்ப ஜபத்தை கேட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? உன் மகனை என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன செஞ்சிட்டாரு? ஓடோடி போய் கொண்டு வந்தார். எதிர்பார்க்கல இயேசு வந்து அவனை சுகப்படுத்துவார்லாம் எதிர்பார்க்கல. இயேசு அநேகரை போய் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். ஆனா இந்த தகப்பனார்ட்ட இயேசு சொன்ன மாத்திரத்துல
அந்த பையனை அழைத்து வருகிறார். இது அவருடைய கீழ்ப்படிதலை காட்டுகிறது. இந்த தகப்பனாருடைய கீழ்ப்படிதல் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல எப்படி போகுதுன்னா, ஆண்டவர் கடிந்து கொள்றார். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்பா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும் சொன்னா மறுப்பு தெரிவிக்கல, தன்னுடைய உண்மைய நிலையை அங்கீகரிக்கிறார். நான் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன் என்று அங்கீகரித்து அதை கன்ஃபஸ் பண்றார், அறிக்கை பண்றார். எப்படி அறிக்கை பண்றாரு? 24 வசனத்தை கவனிங்க. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படின்னு ஒரு அறிக்கை செய்யறார். என் விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், ஆனா என்கிட்ட என்ன இருக்கு? அவிசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜெபிக்கல, கண்ணீரோடு ஜெபித்தார், சத்தமிட்டு ஜெபித்தார். தேவன் எந்த இதயத்தை நோக்கி பார்க்கிறார்னா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தான் தேவன் நோக்கி பார்க்கிறார். தேவன் அந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாள் புறக்கணிக்கவே மாட்டார். பாருங்க, இந்த அருமையான தகப்பனாருடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசு கடிந்து கொண்ட போது எதிர்த்துலாம் பேசல, தன்னுடைய பாவத்தை மறைக்கல, தன்னுடைய தவற சுட்டி காட்டும் பொழுது நான் ரொம்ப நல்லவேன் என்றெல்லாம் தன்னை குறித்து பேசல, மாறாக தன் உண்மை நிலையை ஒத்துக்கிட்டார். இயேசு சொன்ன மாத்திரத்துல சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் சொல்லிட்டு அப்படியே கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிக்கிறார். என்ன அற்புதம்! இதுதான் தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறார். தகப்பனாருக்கு ஒரு செய்தி போது, உங்க வீட்டுல இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உனக்கும் எனக்கும் சரியான உறவு இல்ல. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிசாசு ஏன் பிள்ளைகளை அலைக்கழிக்கிறான், பிசாசு ஏன் காரியத்தை நடப்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு தலையாய் இருக்க வேண்டியவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து ஆண்டவரோடு நெருக்கமான உறவு வைத்திருக்கணும். அந்த வேலையை செய்யாம போனா தேவன் கிரியை செய்ய முடியாது. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் இருக்கணும். நம்ம குடும்பங்கள்ல வேதத்தை வாசித்து ஆராய்ந்து பார்க்கிற பழக்கம் இருக்கணும். தகப்பன் என்று சொல்லும்போது வீட்டுக்கு தலை. வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. புருஷன் வீட்டுக்கு தலையா இருக்கிறான். அப்ப அந்த புருஷனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, தேவனோடு முதல்ல தனக்கும் அவனுக்கு உள்ள உறவை சரிப்படுத்திக்கணும். தேவன் சொல்ற கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றணும். இதுக்கு முதல்ல தகப்பன் கீழ்ப்படியணும். இந்த வேலையை செஞ்சு பாருங்க, உங்க வீட்டுல ஆசீர்வாதங்கள் வரும். ஆபிரகாமை தேவன் ஏன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தேவன் தனக்கு என்னெல்லாம் கட்டளை கொடுத்தாரோ, எதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரோ, கற்றுக் கொடுத்தாரோ, அது தனக்கு மாத்திரம் வைக்கல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களை செய்யும்படியாய் அவர்களை பழக்குவித்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தகப்பனாருக்கு ஒரு செய்தி கடந்து வருகிறது. உன் பையன் வியாதியோடு இருக்கிறானா, உனக்கும் அதுல பங்கு இருக்குப்பா. நீ என்னோட உன்னுடைய உறவை சரிப்படுத்தல, அந்த உறவை சரிப்படுத்திக்கோ. இந்த செய்தி வந்த உடனே தகப்பனார் மனம் மாறினார், மனஸ்தாபப்பட்டார், மனம் வருந்தி ஆண்டோட்ட கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய அவிசுவாசத்துக்காக அது நீக்கும்படியாக ஆண்டோட்ட ஜெபம் பண்ணார். தேவன் அந்த ஜெபத்தையும் கேட்டார். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, நிறைய பேர் உண்டு, வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே கூட்டம் இருக்கு. அதான் ஜனங்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடோடி வந்தாங்க ஆண்டவர் நோக்கி. இன்னைக்கு கூட அற்புதங்களை பார்ப்பதற்கும் அற்புதங்களை பெறுவதற்கும் ஜனங்கள் ஓடோடி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது.
தேவன் அற்புதங்களை மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல. அற்புதங்களை செய்யறது எதற்காகனா தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக. அற்புதங்கள் செய்வதனால தேவன் அவர் மேல் வைக்கும் விசுவாசத்தில் நம்ம பலப்படணும்னு விரும்புகிறார். மற்றபடி வேற எதற்கும் அல்ல. அற்புதங்கள் தேவ வசனத்துக்கு ஈடாகாது. தேவ வசனத்தை அது ரூபிக்கிறது. அதாவது தேவ வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் தேவன் என்ன செய்யறாரு? அற்புதங்களை செய்யறாரு. ஆனா தேவ வசனம் தான். அற்புதங்கள் நடந்தாலும் சரி, அதிசயங்கள் நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, வேத வசனம் தான். அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது ஒரு நாள் அழிக்கவே முடியாது. அப்போ வேத வசனத்துக்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜனக்கூட்டம் ஆண்டவரை நோக்கி ஓடோடி வருது எதுக்குன்னா அற்புதத்தை காணும்படியாக. அப்படி உள்ளப்பட்ட கூட்டத்துல நம்ம காணப்பட கூடாது. வேடிக்கை பார்க்கிற கூட்டத்துல நம்ம இருக்க கூடாது. இப்ப பாருங்க, இயேசு இந்த தம்பியுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறார். அந்த வாலிபனை பிசாசு அலக்கழிக்குது. அலக்கழிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி அவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றதை அதட்டினார். நல்ல கவனிங்க, இயேசுவினுடைய பார்வையில வல்லமை இருக்கு, இயேசுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. இது மார்க் நமக்கு பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். இயேசு முதலாவது இந்த வாலிப தம்பியை பார்க்கிறார். 20 வசனத்தை கவனிங்க, அவனே அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே இயேசுவ அந்த 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 பையன் பார்க்கிறான். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. இயேசுவின் பார்வையில ஒரு வல்லமை இருக்குங்க. ஆணுடைய பார்வை இந்த வாலிப தம்பி மேல படுது. அவனை பிசாசு இப்ப அலக்கழிக்க ஆரம்பிக்குது, விட்டு போறதுக்கு அலக்கழிக்குது. அப்ப இயேசுடைய பார்வையில வல்லமை இருக்கு. அதனாலதான் நாம் அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். இதாவது பிசாசு பிடிச்சிருந்த தம்பி, இவன் பார்த்த உடனே பிசாசு அலக்கழிச்சு ஓடுது. நாம் தேவனோட உறவாடும் போது, நாம் தேவனோட ஜபத்துல உபவாசத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அவரை தேடும் போது, அவருடைய வசனத்தை ஆராய்ந்து அவரை தேடும் போது, ஆண்டவர் தம்முடைய பார்வையை நம்மில் வைப்பார். அந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வைன்னா அற்புதமான ஒரு பார்வை, அதிசயமான பார்வை, ஆறுதல் அளிக்கும் பார்வை, விடுதலை கொடுக்கும் பார்வை. அந்த பார்வை நம்ம மேல் விழுந்துச்சுனாலே நம்முடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் தேவன் நீதிமான்கள் மேல் தன் கண்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசுவை காண வாஞ்சிங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் அப்படின்னு பாடணும். இந்த உலகத்துல இருக்கும்போதே அந்த ஆசை, அந்த ஆவல் வந்துடணும். இயேசுவை நான் பார்க்கணும். அவர் பார்வையில ஒரு வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதே போல அவர் இப்போ அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த அலைக்கழிக்கப்பட்ட அந்த வாலிப தம்பியை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ, இனிமேல் திரும்பி வராத. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையில என்ன அதிகாரம் இருக்குன்னா, எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாருங்க. அந்த பிசாசு என்ன செய்யுது? அவனை விட்டு அவனை அலைக்கழிச்சிட்டு அப்படியே அவனை விட்டு வெளியே போகுது. அவனை கசக்கி அப்படியே புளிஞ்சிருச்சு. ஆனா விட்டுட்டு ஓடிடுச்சு. இப்ப அவன் செத்தவனும் போல கிடக்குறான். இயேசு பாருங்க, அவருடைய வார்த்தையில வல்லமை, அவருடைய பார்வையில வல்லமை, அவருடைய தொடுதல்ல வல்லமை. ஹல்லேலூயா. எப்படி தொடுதல்ல வல்லமை பார்க்கிறோம்? அடுத்தது பாருங்க, இப்ப செத்தவனை போல கிடக்குறான் இந்த வாலிப தம்பி. எல்லாரும் பாக்குறாங்க, ஜனங்க பார்த்துட்டே இருக்காங்க, செத்துட்டான் போல இருக்கு. ஏன்னா அந்த ஆவி போன உடனே, அவன் அலைக்கழித்து புறப்பட்டு போன உடனே அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். பாருங்க, அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இப்போ பார்த்தார், பார்த்தவர் வாயினால் வார்த்தையினால் அதட்டினார். அடுத்தது இப்ப பிசாசு ஓடிருச்சு. மூன்றாவது கவனிங்க, செத்தவனை போல கிடந்து கிடக்கிறான் பாத்தீங்களா? அந்த வாலிப தம்பிய என்ன செய்தார்? இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அவருடைய கைகள்ல வல்லமை இருக்கு, அவருடைய கைகள்ல இரக்கம் இருக்கு, அவருடைய கைகள்ல விசாரிப்பு இருக்கு, அன்பு இருக்கு, அரவணைக்கும் கரம். அந்த கரம்
இயேசு அந்த தம்பியை அப்படியே அப்படி அவனை கீழே குனிஞ்சு அவனை கை தூக்கி நிறுத்தினார். அவன் உடனே எழுந்து நின்றான். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் வல்லமை உள்ளது, அவருடைய தொடுதல் வல்லமை உள்ளது. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே என்ன ஒரு விசை தொட்டருளும் ஐயா. உம்முடைய தொடுதல் ஒரு விசை என் வாழ்க்கையில வந்துட்டுனா நான் எழுந்து நிற்பேன் அப்பா, உமக்காக சாட்சியாக நிற்பேன். தேவன் நம்மோடு ஏன் வாசம் பண்ண விரும்புறார் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ண வாஞ்சித்தார். ஏன் தெரியுமா? அவர்கள் சகல ஜாதிகள் மத்தியிலே எழுந்து நிற்க வேண்டும். லேவியராமத்துல வாசித்து பாருங்க, அப்படிதான் தேவன் சொன்னார். அவங்க நிமிர்ந்து நிக்கணும். இதுவரைக்கும் கூனி குறுகி போன இந்த சந்திர ரோகியான இந்த வாலிப தம்பி சிறு வயதிலிருந்து இந்த வாலிப வயது வரைக்கும் பிசாசினாலே அலைக்கழிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டு நுரை தள்ளப்பட்டவனாய் காணப்பட்ட இந்த தம்பியை இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் ஒரு சில தொட்டாரு. அவன் எழுந்து நின்றான், நிமிர்ந்து நின்றான், மற்ற ஜனங்கள் மத்தியில சாட்சியா நின்றான். இவனுடைய அற்புதத்தை, இவன் வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதத்தை கண்ட உடனே என்ன நடந்தது என்று மாத்திரம் கவனிங்க. வாசிங்க லூக்கா 9:43. அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். அவங்க கண்ணு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது. செத்தவனம் போல கடந்த அந்த தம்பி, இதுவரைக்கும் நுரை தள்ளி அலக்களிக்கப்பட்டவனா இருந்த தம்பி, இப்போ அலறுகிற தம்பி இப்ப என்ன ஆயிட்டான்? இப்போ அவங்க கண்ணு முன்னாடியே நிமிர்ந்து நிக்கிறான். பார்த்த உடனே ஜனங்கள் தேவனுடைய மகத்துவத்தை கண்டு என்ன செஞ்சாங்களா? பிரமித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். ஆனா அற்புதத்துக்கான அடிப்படை தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். யார் மேல விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம். இந்த விசுவாசத்துல நம்ம பலப்படணும். இந்த விசுவாசத்துல நம்ம வளரணும். இந்த விசுவாசத்துல நாளுக்கு நாள் முன்னேறுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாம் பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்பொழுது 1 யோவான் 5:6 அதில் 4 சொல்றாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நல்ல கவனிப்போம். பிசாசின் வலிமையை வெல்வதற்கு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம் மிக மிக அவசியம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்றால் நாம் உலகத்தையும் ஜெயிக்கலாம், பிசாசையும் ஜெயிக்கலாம், மாம்சத்தையும் ஜெயிக்கலாம். தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த அதிசய இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். மீண்டும் சொல்றேன், இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். தேவன் தாம் இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா.